சுகப்பிரசவம். நான் விரும்பி கேட்ட ஒரு வழிவேதனை சுகப்பிரசவம். அந்நாள் நான் மறுபிறவி எடுத்த ஒரு நாள். கர்ப்பவாய் திறக்க உயிர்வலியை அனுபவித்தேன் பல மணி நேரங்கள். பிறகு தயாரானேன் இறந்து பின் பிறக்கப் போகும் நிகழ்விற்கு. முதல் படியாய் இரத்தக்கட்டிகள் வெளியேறின. பின் வலியின் உச்சகட்டம் தீவிர வயிற்று வலி, தீவிர முதுகுவலி, தீவிரமாக பிறப்புறுப்புள் வலி. பனிக்குடம் உடைந்தது, முதுகெலும்புகள் விரிவடைந்தது. கருவறை வாசத்தை விட்டு வெளியுலகை காண குழந்தையின் தலை என் பிறப்புறுப்பை கிழித்தது 5 சென்டிமீட்டர் வரை. ரத்தமும் மலமும் சிறுநீரும் ஒன்றாய் வெளியேறியது படுக்கையிலேயே. மருத்துவர்களும் செவிலியர்களும் நானும் வயிற்றின் மீது சொல்ல முடியா ஒரு அழுத்தத்தை கொடுக்க மரண வலியை சந்தித்தேன் முதல் முறை. அந்த அழுத்தம் பிறப்புறுப்பை இன்னும் கிழித்தது 10 சென்டிமீட்டர்கள் வரை. ஒரு வழியாய் வெளியேறியது என்னுள் வாழ்ந்த அந்த உயிர். சற்று நினைத்து பாருங்கள், 10 சென்டிமீட்டர் மட்டுமே திறக்கப்பட்ட பிறப்புறுப்பிலிருந்து 30 சென்டிமீட்டர் உள்ள குழந்தையின் தலை வெளியேறுவது. பின் தானே ஒன்றாய் உருவாகி 10 மாதம் ஒட்டி இருந்த தொப்புள் கொடி அறுக்கப்பட்டது. பின் கிழிந்த பிறப்புறுப்பு தைக்கப்பட்டது. உயிர் பிழைப்பேனா என்ற கேள்வியுடன் நான் கடந்து வந்த அந்நாள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள். பெயர் மட்டும்தான் சுகப்பிரசவம். கடந்து வந்ததெல்லாம் உயிர் போகும் வழி மட்டும்தான். கடைசியாய் ஒன்று, அன்று தொட்டு வந்தேன் இறப்பின் கதவை முதல் முறை.